முதலாவதாக கேப்டன் நினைவிடத்தில் விஜய் என்றி. தமிழகத்தில் திரையுலகில் இருந்து அரசியலுக்குள் நுழையும் மரபு புதியதல்ல. பல முன்னணி நடிகர்கள் இந்த பாதையை தேர்வு செய்துள்ளனர். ஆனால் அவர்களில் அரசியல் ரீதியாக கணிசமான வெற்றியை பதிவு செய்தவர் விஜயகாந்த். அவர் தனது முதல் தேர்தலிலேயே தனித்து போட்டியிட்டு பெரிய அளவில் வாக்குகளை பெற்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல தற்பொழுது விஜயும் தனது முதல் தேர்தலை எதிர்கொண்டு அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார். விஜய் தலைமையிலான தாவேகாவின் இந்த பிரமிக்கத்தக்க தேர்தல் அறிமுகம் 2011 சட்டமன்ற தேர்தலை நினைவுபடுத்துகிறது. அப்பொழுதும் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. அப்பொழுதுதான் அரசியலில் நுழைந்த விஜயகாந்த் தலைமையிலான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சட்டமன்றத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக உயர்ந்தது. விஜயகாந்த் இந்த முடிவுகளை மக்களின் வெற்றி என்று குறிப்பிட்டார். விரைவிலேயே அவர் அதிமுகவுடனான கூட்டணியில் இருந்து வெளியேறி மாநில சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு அந்த கட்சி தனது செல்வாக்கை தொடர்ந்து இழந்து வந்தது. டிசம்பர் 28, 2023 அன்று விஜயகாந்த் தனது 71வது வயதில் காலமானார். அவர் மறைவு தமிழக மக்களிடையே பெரும் சோகத்தை உருவாக்கியது. தளபதி விஜயும் மிகவும் உடைந்து போனார். தனது அண்ணனாகவே விஜயகாந்தை பார்த்தார். தாவேகா பிரச்சாரத்தின் பொழுது விஜயகாந்த் புகைப்படத்தை பார்த்து நெகிழ்ந்த வீடியோவும் வைரலானது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தேமுதிக திமுக தலைமையிலான கூட்டணியில் இணைய முடிவு செய்தது. 2026 பிப்ரவரியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த தகவலை அறிவித்தார். வேகமாக தன் செல்வாக்கை இழந்து வரும் கட்சிக்கு இது ஒரு இறுதி முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் திமுக கட்சியுடன் கூட்டணி வைத்து அதிர்ச்சி கொடுத்தார். கடந்த காலத்தில் விஜயகாந்த் தனது முதல் தேர்தலில் சுமார் 27 லட்சம் வாக்குகளை பெற்று அரசியல் வட்டாரங்களை ஆச்சரியப்படுத்தினார். அந்த அளவிற்கு விஜயும் வாக்குகளை பெறுவாரா என பலரும் எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமான வெற்றி பெற்று வியக்க வைத்திருக்கிறார். தற்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சராக மாறி மக்களின்